இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். நான் மறுபடியும் புறா வளர்க்க போகிற சேலஞ்சில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 60 டேஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு guys. இதுக்கப்புறமா உங்களுக்கு பெட் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. இன்னைக்கு என் ஸ்கூல் ஃப்ரெண்டோட அப்பா புறா வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க லாஃப்ட்டை தான் விசிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரின்னு உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு புறா கூட்டமே சுற்றிட்டு இருக்கானுங்க. அப்பாவோட லாஃப்ட்டில் எல்லாமே கேஜ் பிரீடிங் தான் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. இங்கே உள்ள புறா எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது guys. ஒரு புறாவும் நல்லா போந்தா கோழி மாதிரி சைஸில் பெருசாக இருக்குது. அப்புறம் நம்மளும் ஒரு புறாவை கையில் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். யாருமே இவ்வளோ ஈஸியாக அவங்க லாஃப்ட்டுக்குள்ள எல்லாரும் விட்டுற மாட்டாங்க guys. ஆனால் நம்ம அப்பா இது உங்கள் லாஃப்ட் மாதிரி உள்ள போய் என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க புறாவோட சேர்த்து கொஞ்சம் லவ் பேர்ட்ஸும் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஜாக்கபின், பவுட்ரு, ஊதும் புறான்னு சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன், ஃபேன்டைலு, டெய்ல்மார்க் ஃபேன்டைலு, பொக்காரோ டம்ளர், கர்ண, பியூட்டி ஹோமரு, முஸ்கி, கிங்கு, முதினா, இது மாதிரி நிறைய பிரீடு வச்சிருக்காங்க guys. இங்க உள்ள புறா எல்லாமே ஒன்னு சிக்கோட இருக்கு, அப்படி இல்லைன்னா முட்டை விட்டு அடையில உட்காந்துருக்கு guys. அதுலயும் இந்த ஹெவி சைஸான கிங் இருக்கான் பாருங்க, செம்ம அக்ரெசிவா இருக்கான். முட்டையில இருக்கும்போது கையை பக்கத்துல எடுத்துட்டு போனா நம்மள கொத்த வரான். 1 மினிட் உள்ள என்னால எல்லா புறாவுமே கவர் பண்ண முடியல, அவ்வளவு புறா இருக்குது. ஸோ இதோட லாங் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா போடுறேன்.